நாட்டுப்புற வாழ்வே என்ற அணியை நிறைவு செய்ய அருமை தம்பி மதுரை சங்கர் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். நாட்டுப்புற வாழ்வை நிறைவு செய்ய. சேவல் கொக்கரக்கோ என்று கத்துகிற சத்தம் கேட்டு, குயில் குக்கு என்று கூவுகிற சத்தம் கேட்டு, ஆடு மே என்று கத்துகிற சத்தம் கேட்டு, அம்மா வாசதளிக்கிற பொழுது அந்த தண்ணீரினுடைய சத்தம் கேட்டு அதிகாலையிலே கண் விழிப்பவர்கள் தான் இந்த நாட்டுப்புறத்து வாசிகள். அகோர அலைபேசியின் அலார சத்தத்தால் கண் விழிப்பவர்கள் தான் இந்த நகர்ப்புறத்து வாசிகள். அதுக்கு தான் அன்னைக்கே ஒரு கவிஞன் சொன்னா, பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணம், ஊரப்பா பெரியதப்பா உள்ளமோ சின்னதப்பான்னு அன்னைக்கே ஒரு கவிஞன் சொல்லிட்டு போயிட்டான் இந்த பட்டணத்து வாழ்க்கையை பற்றி. நடுவர் அவர்களே, கிராமத்து அம்மாவுக்கும் நகரத்து அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சுய உதவி குழுவை கூட்டினா அது கிராமத்து அம்மா, யார் எக்கேடு கட்டா என்னான்னு பொதுக்குழு கூட்டினா அதான் நகரத்து அம்மா. காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அள்ளி முடிஞ்ச கொண்டையோட கிராமத்தில் விக்கு விக்குன்னு நடந்து போனால் பொம்பளைகள்லாம் அது வயலுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். இதே நகரத்தில் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பொம்பளைகள்லாம் விக்கு விக்குன்னு நடந்து போனால் வாக்கிங் போகிறாங்கன்னு அர்த்தம். நடுவர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் வாக்கு கொடுத்ததுக்காகவே செத்து போனவன் தான் சார் எங்கள் கிராமத்தான். வாக்கிங் போக கூட இடம் இல்லாமல் செத்து போனவன் தான் அவங்க நகர்ப்புறத்தான். இல்லை, நான் கேட்கிற எது தெரியுமா வாழ்க்கை? ஆடி காரிலே போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாம வாழ்றான் பார், அதான் சார் வாழ்க்கை. என்ன பேசுறீங்க? இன்றைக்கு கிராமத்துக்கும் ஆடி காரில் போய் ஆஞ்சியோ பண்ணிட்டு வர்றது வாழ்க்கை இல்லை. ஆஸ்பத்திரிக்கே போனதில்லைன்னு 85 வயசு வரைக்கும் உட்காந்துருக்காரு பாருங்க கிராமத்து பெரியவர், அதுதான் வாழ்க்கை. இந்த நாட்டுப்புறத்தையும் நகர்ப்புறத்தையும் வேறுபடுத்தி காட்டுவதே விருந்தோம்பல் என்கிற ஒரு பண்பு தான். கிராமத்துலலாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு அந்த பெரியவர் ஏத்தா செத்த மோறு குடுன்னு சொல்லிட்டு பலசரக்கு வாங்க வெளியே போயிடுவார். இன்னைக்கு இதே நகர்ப்புறத்தில் எப்படி தெரியுமா? வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்த உடனே என்ன தெரியுமா சொல்கிறேன்? நீங்கள் வேற ஊரில் இருந்து வந்திருக்கீங்க, சேர்த்து கொஞ்சம் அரிசி வாங்கணும், வாங்க நம்ம 2 பேருமே போய் சேர்ந்து வாங்குவோங்கிறான். இல்லை, அவன் எப்படி வீட்டில் சோறு திம்பான்? இதே கிராமத்தில் வீட்டுக்கு வந்தவனை கிழிஞ்ச போர்வையாக இருந்தால் கூட உள்ள விரித்து வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சு வெளி கோணியில் தான் தோளில் கிடந்த துண்டை உதறி தலைமாட்டுக்கு வச்சுட்டு படுப்பான் சார். அவன் தான் இந்த நாட்டுப்புறத்தான். ஆனால் இன்றைக்கி உங்கள் நகர்ப்புறத்தில் என்ன தெரியுமா நடக்குது? வீட்டுக்கு வந்தவங்கிட்ட ஒரு பாயிந்தலானே கொடுத்து ஹாலில் படுக்க சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஏசியை போட்டு பெட்ரூமுக்கு போயிடுறான். இந்த லட்சணத்தை தான் உங்கள் நகர்ப்புறங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. நடுவர் அவர்களே, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் நாட்டுப்புறத்திலே வாழக்கூடிய குடும்பத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருங்க அப்படின்னு ஒரு பொண்டாட்டி சொன்னானா அதுதான் நகர வாழ்க்கை. உனக்கு தெரியாமல் நான் ஒன்றுமே செஞ்சதில்லையே யான்னு சொன்னா அதுதான் கிராமத்து வாழ்க்கை சார். நடுவர் அவர்களே, ஒரு வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்டாலும், ஒரு வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்டாலும் இன்னொரு வீட்டில் கல்யாண வேலையை பார்ப்பது தான் உங்களுடைய நகர வாழ்க்கை. ஒரு வீட்டில் சோகம்னு சொன்னா, இதே கிராமத்தில் நாட்டுப்புறத்தில் ஒரு வீட்டில் சோகம்னு சொன்னா அவனுக்காக ஊர் அழுகும் சார், உறவழுகும் சார், தெரு அழுகும், திண்ணை அழுகும். அவன் வீட்டு வழி போகிற காற்று கூட ஒரு நிமிஷம் உட்காந்து அழுதுட்டு போகும் சார். அதுதான் கிராமத்து வாழ்க்கை. பொண்ணு பார்க்கறதுக்குன்னே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிராமத்தில் வச்சுருக்கான். என்ன தெரியுமா பண்ணுவான்? பொண்ணு பார்க்க உள்ளே போன உடனே பொண்ணை கூப்பிட்டு ஒரு தீக்குச்சியும் ஒரு தீப்பெட்டியும் கொடுப்பான். கொடுத்து ஒரே குச்சியில் பற்ற வச்சு அந்த 5 முக குத்து விளக்கையும் எந்த பொண்ணு ஏற்றி வைக்கிறாளோ இவ தாண்டா குடும்பத்தை சிக்கனமாக நடத்தி வைப்பான்னு ஒரு டெஸ்ட் வைப்பான். அதில் பாஸ் ஆகணும் பொண்ணு. இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம், ஏன்னா நீங்கள் எத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சாலும் அந்த பட்டிக்காடுக்குள்ளே 12 கிலோமீட்டரில் தான்டா பொண்ணு பார்க்குறீங்க. நாங்கள் இணையதளத்தில் பொண்ணு பார்க்குறோம், மேட்ரிமோனியில் பொண்ணு பார்க்குறோம், ஆன்லைனில் பொண்ணு பார்க்குறோம், கண்ட விட்டு கண்டந்தாவி கூட பொண்ணு பார்க்குறோம்டானே. கண்ட விட்டு கண்டந்தாவி நீங்கள் பொண்ணு பார்த்து கட்டிக்கினால தான் உங்கள் வாழ்க்கையே கண்டமாக போச்சு இன்னைக்கு.
இல்லை நகர்ப்புறத்து வாழ்க்கை என்ன சந்தோஷம் தருது? நடுவரே, நான் கேட்கிறேன், நான் நாட்டுப்புறத்தான் நான் பேசுகிறேன். நகர்ப்புற வாழ்க்கை சரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே நடுவராக உங்கள்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறேன். இதே நகரத்தில் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க நீங்கள். எனக்கு நடுவர் வேலை இல்லாமல் இந்த வேலை வேறையா? சரி, ஏதோ ஒரு பையன் பிரியப்பட்டு கேட்டு எப்படி பொண்ணப்பா வேணும்? கண்டிஷன் 2 இருக்கு நடுவர் அவர்களே. கண்டிஷன் நம்பர் 1, பியூட்டி பார்லரே போகாத பொண்ணா இருக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான கண்டிஷன் நம்பர் 2, இந்த மூஞ்சில துணியை சுத்திக்கிட்டு வண்டி ஓட்டாத பொண்ணா இருக்கணும். அப்போ உனக்கு செட்டியை வெட்டி மூக்காயி தான் கிடைக்கும். இல்லை யோசித்து பாருங்க, இன்னமும் அந்த பண்பாடும் கலாச்சாரமும் கூட கிராமப்புறத்தில் தான் சார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வறுமையில தான் இருப்பான் கிராமத்தில் இருக்கவன். நாட்டுப்புறத்தில் இருக்கவன் வறுமையிலே இருந்தால் கூட அவன் செழுமையாக வாழக்கூடியவன். ஜீன்ஸ் பேண்ட் சாதாரணமாகவே 1000 ரூபாங்கிறான். அதில் பிளேடால் கழிச்சா அது 2000 ரூபாயாம். இந்த மொழிங்காலில் வெட்டி விட்டுட்டா அது 4000 ரூபா. அதை விட இப்போ ஒரு புதுசாக ஒரு மாடல் கண்டுபிடிச்சாங்க நடுவர்களே, கன் ஷாட் மாடலுங்கிறான். அந்த பேண்ட்டை என்ன பண்ணுவான்னா கொடியில் 2 பக்கமும் இழுத்து கட்டி வச்சுட்டு துப்பாக்கியால் சுடுவானா. அந்த ஓட்ட விழுந்த பேண்ட்டு 8000 ரூபாயாம். உங்கள் நகர்ப்புறத்து நாகரிக லட்சணம் பார்த்தீங்களா? நாட்டுப்புறத்திற்கும் நகர்ப்புற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? மனிதாபிமானம் நாட்டுப்புறத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. மனிதாபிமானம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. ஒரு அம்மா எப்போவுமே வெளியூர்களுக்கு போகிறது, அந்த அம்மா தன்னோட டிஃபன் கேரியரில் எப்போவுமே சாப்பாடு எடுத்துக்கிட்டு தான் வெளியில் போவாங்க. அப்படி வெளியில் போய்கிட்டு இருக்கிற பொழுது ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய சாப்பாடு மீதமாயிருச்சு. இந்த சாப்பாடை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னே ஒரு ஓலை குடிசை வாசலில் ஒரு வயசான அம்மா உட்காந்து 3 கல்லை வச்சு அது மேலே ஒரு பானை வச்சு உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதே முறத்தில் ரேஷன் அரிசியை புடைச்சிக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இந்த அம்மா வேகமாக அந்த டிஃபன் பாக்ஸோடு போனாங்க. இப்போ தானே இந்த அம்மா உழ வச்சிருக்கு, இந்த சாப்பாடை கொடுத்தா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி கிட்டத்தில் போய் எம்மா இந்த பாத்திரத்தில் சாப்பாடு இருக்குது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு காது சரியாக கேட்காது. அந்த வயசான அம்மா என்ன சொல்லுச்சு தெரியுமா? இந்த டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்த அம்மா சாப்பாடு கேட்க வந்திருக்கு போலன்னு சொல்லி, ஏத்தா கொஞ்சம் பொறு, உலை கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அரிசியை போட்டவுடனே உனக்கு சோறு தரேன்னு சொல்லுச்சுன்னு சொன்னா, நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை கொடுக்கிற குணமுள்ளவர்கள் நாங்கள் இருக்கோ இல்லையோ அதை கொடுத்து மகிழ்ச்சி அடைவர்கள் தான் கிராமத்துக்காரன். என்ன பேசுறீங்க நடுவர் அவர்களே? ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். மண்ணை பொன்னாக்கி பசியை கூட பாசமாக்கி பறவைகள் போல சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை நாட்டுப்புறத்திலே தான் கிடைக்கும். அதை உங்கள் நகர்ப்புறத்தால் தர முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.